அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 5/4/2025, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி, குரோதி வருடம், தமிழ் மாதம் பங்குனி 22ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் குற்றங்கடிதல், குறள் 439. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. தெளிவுரை: எக்காலத்தும் தன்னை வியந்து கொள்ளக்கூடாது. நன்மை தராத செயலை விரும்பவும் கூடாது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் விளிம்பில் இருக்கிறது, கன்னியில் கேது, கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு பெயர்ச்சியாகி மீனத்தில் விளிம்பில் இருக்கிறது, சூரியன் ராகு, அதோடு கூட புதன் வக்கரமாக இருக்கிறது, சுக்கிரன் வக்கரமாகவும் விளிம்பாகவும் குருவோடு பரிவர்த்தனையும் ஆகியும் இருக்கிறது. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று இந்த தினப்பலன் கேட்கும் உங்கள் குடும்பத்தில் மருத்துவ மற்றும் பொறியியல் தொடர்பான பணியில் எவரேனும் இருப்பார்கள். உங்கள் அப்பா வழி பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். இன்று உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். புதிய வீடு மற்றும் வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். இன்று பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும். நீங்கள் உதவி செய்து கொடுத்து இருந்த பணம் இன்று கைக்கு திரும்ப வரும். செய்து வரும் தொழிலில் லாபம் பெருகும், தொழிலில் மேன்மை கிடைக்கும். ஆனாலும் தொழில் மற்றும் பணி விஷயத்தில் எப்பொழுதும் தொடர்ந்து அவமானங்கள் நிகழ்வது போல உங்களுக்கு தோன்றும். என்று தொழிலிலும் ஏமாற்றும் சிந்தனை சிலருக்கு அதிகரிக்கும். நிறைய வருடங்களாக செய்து வரும் வக்கீல் தொழில், நீதிபதி ஆக வேண்டும் என்ற ஆசை, தேர்வு எல்லாம் எழுதியாச்சு, ரிசல்ட் எதிர்நோக்கி காத்து இருக்கும் உங்களுக்கு நிச்சயம் ரிசல்ட் லிஸ்டில் உங்கள் பெயர் வந்துவிட்டதாக சக வக்கீல் நண்பர்கள் இன்று உங்களுக்கு தகவல் சொல்வார்கள். இன்சூரன்ஸ் பணம் முதிர்வாகி வரும் என்று முகவர் சொல்ல, இதோ இன்று அவர் சொல்லப்போகும் நேரம் முதற்கொண்டு வீட்டில் ஆளாளுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லிஸ்ட் தருவார்கள். ஆனாலும் உங்கள் எண்ணப்படி பணம் கைக்கு வந்ததும் வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு விடுவீர்கள். உங்கள் மகளின் கல்யாண செலவிற்கு வேண்டுமே. குடும்பத்தில் குழந்தை பிறப்பு தாமதம் கவலைதான். என்று சுயகௌரவம் தொடர்பாக சதா எதிர்பார்ப்புடனே இருக்கும் நீங்கள் என்று பல அவமானங்களை பார்த்துதான் ஆக வேண்டும். உங்களை கேட்டால் கூட நீங்கள் உதவி செய்யலாம். தானாக போய் உதவி செய்து கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க பாருங்கள். என்று பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க நேரும், கவனம் வேண்டும். சித்தர் சமாதி நவீன யோகிகளை வழிபாடு செய்வீர்கள். என்று சித்தர் சமாதி பற்றிய விஷயங்களை இன்று கேள்வியும் படுவீர்கள். ஷேர் மார்க்கெட், சூது ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைப்பது என்று முற்றிலும் நஷ்டத்தில் முடியும். அதேபோல பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எதையுமே எடுக்கக்கூடாது. ஷேர் மார்க்கெட் இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடன், நட்பின் மூலம் ஏமாற்றம், பங்குதாரர் வழியாக நஷ்டம் போன்றவைகளால் மன அழுத்தம் ஏற்படும். பெண்கள் உங்கள் தோழிகள் வழியாக பகை, நிம்மதி இழப்பு இப்படியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் பழையன மறந்துவிட்டு உறவாடும் குணமுள்ள நீங்கள் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். இன்று நடக்கும் திருமணங்கள் அசாதாரணமான திருமணமாக இருக்கும். பெரும்பாலும் வரும் கணவர் அம்மா வழி உறவு முறையாக இருப்பார்கள். கணவருக்கு வயது சிறிது அதிகமாக இருக்கும். அழகானவராக இருப்பார். நீங்கள் இருக்கும் பகுதிக்கு வடக்கு திசையில் இருந்து வருவார்கள். இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும். நீர் தொடர்பான நோய்கள் தோன்றும். கால்களில் காயங்கள் ஏற்படும். நரம்பு மற்றும் தோல் பிரச்சனையும் உண்டு. மூக்கு சார்ந்த நோய்கள், குடல் இறக்கம், வயிற்றுக்கோளாறுகள், கொழுப்பு, மஞ்சள் காமாலை, பாதம், கால் ஆணி, தசை தொடர்பான நோய்கள், வாயு கோளாறு இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப், மெக்கானிக் ஷாப், மின் மாற்றிகள் டவர், முருகன் கோயில், பற்றை, கிரவுண்ட், ஹார்ட்வேர் ஷாப், சமையல் கூடம், பாபா கோயில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை, நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று மல்லிகா, செண்பகம், ஜோதிலக்ஷ்மி, வெள்ளிங்கிரி, தங்கமணி, துரைமுருகன், கனகா, மாலதி, ரஞ்சிதம், பூங்கொடி, அண்ணாதுரை, கமலினி, தயாநிதி, முனிராஜ், துரைசாமி, காசிநாத், சபரிநாதன், செந்தில், குமரன், முருகன், சண்முகம், கந்தன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் உளுந்து, மக்காச்சோளம், பச்சை பயிறு, வெண்டைக்காய், பூசணி, முள்ளங்கி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இனிப்பு பிரியரான நீங்கள் இன்று
பால் சோறு, பால் பாயாசம், பால் கொழுக்கட்டை இப்படியாகவும் சேர்த்து கொள்வீர்கள். இன்று வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.